சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை ஒட்டி முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி நடைபெற்றது. இதற்காக வாலாஜா சாலை, காமராஜர் சாலையில் தடுப்புகளை போட்டு வாகனங்களை திருப்பி அனுப்பியது. மேலும் காவல்துறை முறையான போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்யாமல் முன்னறிவிப்பின்றி வாகனங்களை திருப்பிவிட்டு சாலைகளை மூடியதால் வாகன ஓட்டிகள் கடும் வேதனையடைந்தனர். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக பேரிகேடு போட சவாரி பார்க்க முடியல எங்களால். ரொம்ப ரூட்டை மாற்றி விட்டு ரொம்ப கஷ்டமாகுது. நார்மலாக இது சவாரி நல்லா போயிடுச்சு. இப்போ ரூட்டை மாற்றி விட ரொம்ப சவாரி வரது ரொம்ப கஷ்டமாகுது. போட்டால் எல்லாமே மாட்டுக்கு ஜாம் ஆகிடுறதுங்க. இப்போ நோன்பு மாதத்தில் இப்போ நம்ம பெரிய மசூதி, ஆதா மார்க்கெட், டிப்ளிகன், ஜாம் பஜார் எல்லாமே டிராஃபிக் மவுண்டட் ஃபுல்லாக. இதுக்கு டிராஃபிக் போலீஸ் சரியாக பயன்படுத்துறதில்லை. அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இப்போ 10 மணிக்கு தொழுகை, நம்ம இப்போ நோன்பு மாதம் 6 மணி 6:30 மணிக்கு மசூதிக்கெல்லாம் போயிட்டு நோன்பு திறந்து போவாங்க மக்கள். ரொம்ப சிக்கலாயிடும், ரொம்ப பாதிக்கப்படுற மக்கள். மதுரை மாவட்டம் கல்லங்காட்டில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க 18 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 700க்கும் மேற்பட்டோர் சிப்காட் அமைக்கப்பட உள்ள மையப்பகுதியில் அமைந்துள்ள அழகு நாச்சியம்மன் கோவில் அருகில் ஒன்று திரண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லங்காடு சுற்றுவட்டார மக்களின் வாழ்வாதாரங்களையும் வழிபாடுகள் சார்ந்த நம்பிக்கைகளை அழித்திடும் வண்ணமாக எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளையும் உடனே கைவிடுமாறு திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு விருப்பமில்லாத திட்டங்களை திணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.